நமஸ்காரம். நேத்திக்கு நாம பார்த்தபோது வயோதிகர்களை நாம் எப்படி வைத்து காப்பாற்ற வேணும், அதுக்கு ஏதான பலம் உண்டா என்று கூறினேன். அதற்கு பலரும் பதில் தெரிவித்திருந்தனர். கண்டிப்பா அது நம்முடைய கடமை, தர்மம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்றோம், வேற ஒன்னும் எதிர்பார்ப்பில்லை. எந்த ரிவார்டோ எதிர்பார்ப்போ எந்த பலமோ இல்லாட்டாலும் கண்டிப்பா அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இருந்தனர். அது ஒரு புறம். நேற்றைக்கு சொன்னதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு மற்றொரு கோணத்திலிருந்து பார்ப்போம். வயோதிகர்கள் முன்பின் இருந்தாலும் வைத்து காப்பாற்ற வேண்டியது பிள்ளையோ பெண்ணோ அவர்களுடைய கடமை, அது தர்மம்னு பார்த்துட்டோம். அதே சமயம் அந்த வயதானவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளது. வயசான உடனேவே ஒரு எதிர்பார்ப்பு வரும். சிறு குழந்தையாக இருந்தாலும் எல்லாருடைய கவனமும் தன்னிடத்திலே இருக்க வேணும் என்று எதிர்பார்க்கும். அதே போல வயதான பிற்பாடும் தங்க பிள்ளை பொண்களுடைய கவனம் தங்க பேர்ல இருந்தா தான் தாங்க முக்கியத்துவம் பெறுவோம். அப்படி இல்லைன்னால் நம்முடைய முக்கியத்துவத்தை விட்டு கொடுத்துட்டோம்னால் நம்ம அப்புறம் உதாசீனப்படுத்தப்படுவோம் அப்படின்னு சிலருடைய நினைவு உள்ளது. அதனால அடிக்கடி கூப்பிடணும், கொஞ்சமான தொந்தரவு கொடுத்திருந்தா தான் நம்மள ஞாபகம் வச்சுப்பார்கள். இவர்களே ஏதோ கூடி கூடி பேசிக் கொள்கிறார்களே, நம்மளை சேர்த்துக்கலையே அப்படிங்கிற எண்ணமும் வரலாம், இயற்கை. ஆனா அந்த எண்ணத்தினால எந்த லாபமும் இல்லை. அதனால மேலும் நாம் கொஞ்சம் உதாசீனப்படுத்தப்படுவோம். அதை விடுத்து என்ன எண்ணத்தை வளர்த்துக்கணும் தெரியுமா? இனிமேல் இவர்களுடைய கவனம் நமக்கு முக்கியம் இல்லை, பகவானுடைய கவனம் தான் நமக்கு முக்கியம். இந்த எண்ணம் முதியவர்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டும். இது சிறு பிராயத்திலேயே வர வேண்டும். வந்தால் சிறந்த பக்திமான் ஆயிடுறோம். சரி, போனா பொழுது சிறு பிராயத்தில் வராவிட்டாலும் அது வயதான பிற்பாடாவது இனிமேல் நம்ம பிள்ளையோ பொண்ணோ கண்டிப்பா நல்லவர்கள், நம்ம பார்த்துப்பா. ஆனா இவர்களுடைய கவனத்தை ஈர்த்து நாம எதையும் சாதிக்க போறதில்லை, பகவானுடைய கவனத்தை தான் ஈர்க்க வேண்டும் என்று முதியவர்களுக்கும் பளிச்சென்று புரிய வேண்டும். இதற்குத்தான் அந்த நாள்ல வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று ஏற்பாடு செய்திருந்தனர். வானப்பிரஸ்தம் என்றாலே வானத்தை நோக்கி புறப்படுவதற்கு நம்மை தயாராக வைத்துக் கொள்ளும் நிலை என்றே பொருள். அப்ப நம்ம கவனமே அங்கு நோக்கித்தானே இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த மாதிரி காட்டுல போய் வாழறதுக்கு வரமுறை சமுதாய ஏற்பாடே இல்லை. அது நல்ல ஏற்பாடா இருந்திருக்கு. கணவன் மனைவி இருவரும் முதியவர்களாய் மக்களிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு ஓஹோன்னு சுகபோகமா வாழ்ந்திருக்கிற சக்கரவர்த்திகள் கூட காட்டுக்கு போய் வாழ்ந்திருக்கின்றனர். ஏனெனில் நாம நாட்டுல இருக்க இருக்க மன்னர்களா இருந்து நாட்டுல இருக்கிறவாளுக்கு கண்டிப்பா எல்லாருடைய கவனம் இருக்கத்தான் இருக்கும். பெரிய ராஜா பெரிய ராஜான்னு சொல்லிட்டு இருப்பா. இளவரசனுக்கு பட்டம் கட்டி அவரை ராஜாவாவே ஆக்கிட்டா கூட அப்ப அந்த பெரிய ராஜா அங்கவே இருந்திருந்தாள்னு வச்சுங்க, அப்ப எல்லார் கவனம் இருக்குமே. இருந்துட்டு போறது என்னால் அப்ப பெருமான் விஷயத்தில் நம்மால கவனம் செலுத்த முடியாமலே போயிடும். எல்லாருக்கும் வேண்டியவர்களா நாம இருந்துட்டு இருந்தா அப்ப நமக்கு அதுலயே தான் புத்தி போகுமே தவிர அதை விடுத்து இனிமே நாம பெருமானை பிரார்த்தித்து முக்தி அடைந்தாகணும். அதற்குத்தான் நம்ம வாழ்க்கை முக்கியமான கட்டத்தில் இருக்கும். இந்த கடைசி ஆட்டத்தை ஒழுங்கா ஆடினா தானே. 50 ஓவர் மேட்ச்னா 40 ஓவர் வரைக்கும் கூட பாத்துட்டு இருப்பா. கடைசி 10 ஓவர்களை தான் சேர்னுடைய விளிம்புல உட்காந்து பாப்பா. ஏன்னா அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதானே டிசைடிங் ஓவர்ஸ் சொல்றோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த முதிய பிராயம் டிசைடிங் பிராயம். அதுல நாம எப்படி நடந்துக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியை வளர்த்துண்டு பெருமானுடைய கவனத்தில் இருக்கோம், அவரையே நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்துத்தான்
இனி அடுத்த பிறவி உண்டா கிடையாதா, என்னவாக போகிறோம் என்பதெல்லாம் முடிவு செய்யப்படும். அதற்குத்தான் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தனர். அங்க போயிட்டால் அப்புறம் மகனையோ மகளையோ நாம தொந்தரவு பண்ணவே முடியாது, அவர்கள் கூடவே இருக்க போறதில்லை. அந்த நாளைக்கு இந்த நாளுக்கும் பெரிய வித்தியாசம். அப்ப ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டதில்லை. காட்டில் இருந்தா வைத்தியர் வருவரா, ஆனா அந்த காட்டுல இருக்கிற இலை தழை மூலிகைகள் இயற்கை மருந்து வைத்தியங்கள் இதை வைத்துக்கொண்டே வாழ்ந்து விட்டனர். இன்னைக்கு நாம ரொம்ப செயற்கையா இருந்து மருந்திலேயே வாழ்க்கையை ஓட்டிண்டு அந்த டாக்டர் வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு பிள்ளை பேரம் கூட்டின்னு போனானான்னு பார்த்துண்டு அது கூட்டின்னு போகாதனாலே மனசு குறைப்பட்டு இது ஒண்ணு இப்ப இன்றியமையாதது. நான் இதை மாத்திட முடியும்னு சொல்ல வரல, ஆனா அந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்கு எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஏன் அந்த நாள்ல அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சா? நாம நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தாலே மற்ற பேருடைய கவனத்தில் இருப்போம். அந்த கவனமே கூடாது. ஏன்னா நம்ம கவனமே பெருமானிடத்துலதான் இருக்கணும். அவர் தான் நம்மளை இப்ப கவனிக்கணும்ங்கிறத நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் வீட்டிலிருந்தே புறப்பட்டு காட்டுக்கு போயினர். நம்மால இப்ப வீட்டுல இருந்து காட்டுக்கு போறதுக்கு முடியாது. பிள்ளையும் ஒத்துக்கு போறது இல்ல, பொண்ணு ஒத்துக்கு போறது இல்ல, நமக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, போனா போறது. ஆனா இருக்கிற வீட்டுல இருந்துட்டே மேலும் பூஜையில கவனம் செலுத்தி நிறைய பாராயணங்கள் பண்ணி நம்மால வயசு வேலைக்கு போயிட்டு இருக்கிறச்சே எதெல்லாம் படிக்க முடியாத கட்டப்பட்டமோ அதெல்லாத்தையும் படித்து நிறைய உபன்யாசங்கள் கேட்டு, நீங்க இப்ப திரும்ப திரும்ப ஏன் உபன்யாசம் கேட்கணுங்கிறதுக்காக சொல்லல, எப்படி கேட்டாலும் சரி, நிறைய உபன்யாசங்கள் கேட்டு மேன்மேலும் மனத்தை பெருமானிடத்திலேயே செலுத்தின்னு இருக்கணும். அது இருக்க இருக்க அவரே நம்ம பேர்ல கவனம் வச்சிட போறார். மற்ற பேர் கவனித்தா என்ன கவனிக்காட்டா என்ன, தொந்தரவும் பண்ணாத இருக்கணும். நாம் எல்லாரும் கண்டிப்பா நல்ல பிள்ளைகள் நல்ல பொண்கள் பாத்துக்கிறவாதான். ஆனா யாருக்குமே அவரவர் வாழ்க்கையே நாறுது, அவரவர்களுக்கு இன்ப துன்பங்கள் இருக்கு, எத்தனையோ டென்ஷன், ஆபீஸ்ல டென்ஷன், இன்னைக்கு 2 பேருமே வேலைக்கு போற நாட்கள், எதுலயும் டென்ஷன், குழந்தைகளுடைய படிப்பு காம்படிஷன், அது ஒரு பெரிய போட்டியா இருக்கு. அது என்ன சாதாரணமா முன்னாட்களாட்டம் படிச்சோன்னு இருக்கா? அப்ப அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய டென்ஷன். இதுல நாம அந்த டென்ஷனை சேர்க்காது இருக்கணும். நம்ம வயசானத்துக்கு முக்கியமான அடையாளம் ரொம்ப பொறுமை காத்து தப்பி தவறி சுடு சொல் பேசவே கூடாது. நம்ம நிறைய கேட்டோம், நமக்கு தேவை இருக்குன்னாடோ பண்ணிடுவா, ஆனா கடைசியில வார்த்தையால கேட்டுட்டோம்னு வச்சுங்க, அதத்தான் யாராலையும் தாங்கிக்க முடியாது. அது பிள்ளையும் தாங்காது, மாட்டு பொண்ணும் தாங்காது, அதே மாதிரி பொண்ணாலையும் தாங்க முடியாது, மாப்பிள்ளையாலையும் தாங்க முடியாது, நம்ம எந்த வீட்டுல இருந்தாலும் சரி. அப்ப தேவைகளை சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் வாய் வார்த்தையில் மிகுந்த கட்டுப்பாடோட நிறைய மௌன விரதம் இருந்தோம்னால் கண்டிப்பா பெருமானுக்கு பிடிக்கும். என்ன கண்ணனே கீதையில சொல்றார், ரகசியத்தை காப்பதற்குள் எனக்கு ரொம்ப பிடிச்ச உபாயம் மௌனம் என்ற ஒரு சொல்லிட்டார். அதனால முதிய தன்மை அடைந்துட்டோம்னால் மௌனமா பாராயணத்துக்கு மட்டும் வாய திறந்து முணுமுணுத்து நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு நிறைய பெருமானை பத்தி கேட்டு அவருடைய எண்ணத்தை வயசான கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசணும். அதத்தானே பேசணும். போதையந்த பரஸ்பரம்னு கண்ணன் சொன்னா போலே கணவனும் மனைவியும் இப்ப எல்லா நேரமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. தாராளமா அந்த நேரத்தை போக்கலாம். இது நாள் வரை என் நினைந்து போக்குவர் இப்போதுன்னு போக்கிட்டோம். இனிமே அப்படி இல்லாமல் அவனை நினைந்து போக்குவம் இப்போது. அந்த நினைவு வளர வளர இவர்கள் கவனித்தாலும் கவனிக்காட்டாலும் ஒண்ணும் இல்லை. நாம மேல மேல ஏதானு கொஞ்சம் வாய் வார்த்தையில சுடுசொல் சொல்லி அது கொஞ்சம் உள்ளத்துல சுருக்குன்னு தைச்சிருத்துனா நாள்பட நாம ஒரு பர்டன் ஆயிடுவோம். அவசியமே இல்லையே. நம்மள புஷ்ப பல்ல காட்டம் வச்சு பெருமாள் தூக்கின்னு போறதுக்கு காத்துட்டு இருக்கார். அப்ப இன்னொருத்தருக்கு நாம எதுக்கு பர்டனா இருக்க போறோம்? அவசியம் இல்லை. லேசான உள்ளத்தோட வாழ்ந்துடலாம். நாம இப்படி இருக்க இருக்க பொண்ணு பிள்ளைக்கு நம்ம பேர்ல மதிப்பு ரொம்ப அதிகமாயிடும். இப்ப நம்மளே வெறுமைக்கான ஏதோ சீரியல்கள் மட்டும் பார்த்துண்டு டிவியை பார்த்துண்டு ஒன்னும் பாராயணம்லாம் வயசானவா பண்றதில்ல, சந்தியாந்தனும் பண்றதில்ல, எந்த ஒரு ஜபமும் பண்றதே இல்லைன்னு இருந்தால் அப்ப பொண்ணு பிள்ளைக்கு எப்படி மதிப்பு வரும்? இது என்ன 75 வயசா இருக்கிற இவரே இன்னும் இதெல்லாம் பண்ணல, அப்ப நான் எங்க பண்றது? என் பிள்ளைக்கு 15 வயசுக்காரனுக்கு எங்க சொல்லிக் கொடுக்கறது என்று தோணிவிடாதா? அதனால முதியவர்கள் நன்னா முன்மாதிரியா இருக்க முடியும். ரொம்ப பரீட்சை பண்ணிட்டோம்னா யாருக்கு நம்மள பிடிக்காதுதான் போகும். யாருக்கு நம்ம பிடிச்சிருக்கிற காலத்துல அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார், இன்னொரு 10 நாள் இருக்க மாட்டானான்னு நினைச்சுட்டு இருக்கிறச்சே கிளம்பி போடணும்னு. அது நம்ம கையில இல்ல, அது பகவான் தான் கொடுக்க போறார், ஆயுசு போடப்பட்டது. ஆனா இருக்கிற நாட்களுக்குள் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை போல இவர்கள் கவனத்தை பத்தி கவலைப்படாமல் பெருமானுடைய கவன ஈர்ப்பு சொல்லணும், கவன ஈர்ப்பு போராட்டம்
நம்ம போராட்டம் பண்ண வேண்டாம். பெருமானுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அதுல மனசு ஈடுபட்டுடுத்துனாலே இவர்கள் கவனத்தை பத்தி கவலைப்பட மாட்டோம். அதுல நம்ம மனசு ஈடுபட்டுடுத்துனா தானே பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் நம்ம பேர்ல மதிப்பும் உயர்ந்துடும். கண்டிப்பா அதை நினைச்சு பாருங்க. நான் எதுவும் இப்ப யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ தப்புங்கிறதுக்காகவோ சொல்ல வரல. அடியனுக்கும் வயசாகத்தான் போறது. யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு பாடு படத்தான் போறோம். ஆனா முடிந்த வரைக்கும் அவன் விஷயத்தில் பகவத் பக்தியில கழிச்சோம்னால் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை வீட்டிலிருந்தே வாழலாம். முயற்சிப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.